ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துமலை முருகன் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஏற்காடுல இருந்து கீழே வரும்போது இந்த கோயில் போகணும்னு எல்லாருமே சொன்னதுனால நாங்கள் இந்த கோயில் போய் பார்க்கலான்னு போயிட்டோம். இந்த முருகன் ஸ்டாச்சு வந்து ஆக்சுவலி மலேசியாவில் இருக்கிறதோட வந்து ஹைட்டான ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக மலேசியா போனப்போ பார்த்தோம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்கோம்னா கோல்டன் கலரில் இருக்கும். இதில் வந்து கலர்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி இதில் வந்து முகமும் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே போனப்போ வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ வந்து கியூலையுமே வந்து லைன் அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே போயிட்டு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சாமி பார்த்துட்டோம். சாமி வந்து சந்தன அலங்காரத்தில் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் வெளியில் வந்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தி வந்து எங்களுக்கு ஃபுட்டே வாங்கி தராமல் ஃபாஸ்ட்டாக வந்து எங்களை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டி தான் வந்து எங்களுக்கு போய் ஃபுட் வாங்கி தருவேன்னு சொல்றாரு. அந்த விக்கிரவாண்டி போறதுக்கே எங்களுக்கு வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரம் வந்து எங்களால் தாங்க முடியாது. ஆல்ரெடி இப்போ மணி பாத்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. ஸோ 2:30 மணில இருந்து 1.5 மணி நேரம் சித்த மணி 4 ஆயிடும். ஸோ இப்போ இன்பா நீங்க சொல்லுங்க. ஐயோ, இந்த பொண்ணு வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு தான் வந்து வச்சு பாடுது. ஆனா இங்கிலீஷ் பாட்டு தான் எனக்கு தெரியல. அது வந்து ஃபுட் வெர்ஷன் சாங் தான். ஆனா வந்து சம்திங் ஒரு இங்கிலீஷ் சாங்கோட ஃபுட் வெர்ஷன் சாங் தான். பட் வந்து இப்போ எனக்கு மயக்கத்துல வந்து கண்ணே சுத்தமா தெரியல. கண்ணுல குட்டி கண்ணாயிடுச்சு. எனக்கு கண்ணு தெரியுதா? குட்டி கண்ணு குட்டி கண்ணு. ஹைவேஸ்ல கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடையே இல்லை. மணி பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2:38 ஆகுது. தெரியுதா? சாரி, 2 பாருங்க. அது கூட எனக்கு பசி மயக்கத்துல கண்ணு தெரியும். 2:28 ஆகுது. இன்னும் விக்கிரவாண்டி போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். வளருது சொல்லு. ஆக்சுவலி எங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். பட் அங்க போய் வெஜ் பிரியாணி சாப்பிடுவேன்ட்டு அவங்க வந்து தலைப்பை கட்டி தான் வேணும் அவங்க கை தூக்குறாங்க. பட் வந்து எனக்கு என்ன நியர்பை ரெஸ்டாரண்ட்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி பசியில இருந்துச்சு. ஒருத்தி தலைப்பு கட்டில இல்லடி. ஃபைனலி வந்து சேலம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்க அதுக்குதான் அங்க சாப்பிட போயிட்டு இருக்கோம். இவங்களுக்குலாம் வந்து தலைப்பு கட்டி தான் வேணுமா. பட் வந்து எனக்கு சேலம் ஆர்ஆர் நான் வந்து இந்த காலேஜ் எம்இ ஜாயின் பண்ண புதுசுலாம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான். அப்பெல்லாம் ஊபர் ஈட்ஸ்லாம் அந்த எக் பிரியாணி வந்து ஒரு 60 ரூபாய்க்கோ 80 ரூபாய்க்கோ ஆஃபரோட வரும். அதை வாங்கி 2 பேர் சாப்பிடுவோம். அதான் சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் இருக்கிறது இல்லை. பார்ப்போம். ஆக்சுவலி நானும் கார்த்தியும் ஃபர்ஸ்ட் ஒன்னா தனியா எங்க போய் சாப்பிட்டோம்னா வந்து சேலம் ஆர்ஆர் தான். எங்க சோழிங்கநல்லூர்ல இருக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் தனியா போய் சாப்பிட்டது. எங்க அக்கா அம்மா ஏஷான் 3 பேருமே வந்து பக்கத்துல இருக்க வெஜிடேரியன் A2Bக்கு போயிட்டாங்க சாப்பிட. நாங்க வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் நல்லி பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, சூப்பு, ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்க வந்து கிடைச்ச சேலம் ஆர்ஆர் பிரியாணில ஃபைனலி நாங்க வந்து சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணி எங்களுக்காகவே நியூ கடையை ஓபன் பண்ணி வச்ச மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் வர வழியில அந்த கடையை ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டோம். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. Bye everyone. Do like, share and subscribe to Too Hot CP. அண்ட் தென் எப்போ ட்ரிப்பு போனாலும் இந்த சாங் இல்லாமல் இல்லை. இது என் டேடியோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். என்னோட தான்